மதிமுகவும் அதே மாதிரி தான் தனித்து போட்டிட்டு ஒரு கணிசமான இடங்களில் ஒரு நல்ல வெற்றி இருக்கும்போது, இவங்க ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, மதிமுகவை தங்களோட கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, கூட்டணி அமைக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. ஆனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் மதிமுக அப்படியே கரைய தொடங்கிடுச்சு. அதே மாதிரி தான் தேமுதிகவை என்ன பண்ண கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, கூட்டணி அமைக்கிறாங்க, தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேமுதிக இப்போ இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதே மாதிரி நடிகர் விஜய் கூட்டணி அமைத்தார் அப்படின்னா, முதல்ல மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை உடைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, அவரும் அதே இதை தான் சொல்கிறாரு. அதாவது திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், இந்த கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே போயிட்டு ஒரு அதிமுக கூடயோ இல்லை ஒரு திமுக கூடயோ ஒரு கூட்டணி அமைத்தார்னா அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்.